1 மார்க் எவனா எழுதினது ஜிலேபி என்ன செடிக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி குழப்பமா இங்க பாருங்க 2 மார்க்ல எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி மாதிரி தான் கேட்டு வச்சிருக்கான். 1 மார்க்கே எழுத முடியாது. இதுல ட்விஸ்ட் பண்ணி கேட்கற அப்படி கேட்கறலாம் கேட்டா என்னத்தானே எழுதுறது? நந்தினி யாரும் 600 எடுத்துட்டாங்க. ஓகே, நீ பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஈஸியா டஃபா? டஃப்லாம் கொஞ்சம். உன் நேம்மா? நான் மோசஸ் குமார். உங்க நேம்? ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க. ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருக்கா? கஷ்டமாக இருந்துச்சு. நான் அழுக வர நான் ஃபெயில் ஆயிடுவேன். லூசிட்டாமல் கம்பல்சரி மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணுறது நான்? இங்கே பாருங்கள் 2 மார்க்ல எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி மாதிரி தான் கேட்டு வச்சுருக்கான். ஒன்றுமே அட்டன் பண்ண முடியல. 5 மார்க் எங்கே இருந்தால் திரிச்சு வச்சுருக்கான். நான் என்னென்ன பண்ணுறது நான்? இங்கே பாருங்கள் 15 மார்க் எழுதிட்டு இருக்கேன் நான். 1 மார்க் தான் இப்போதைக்கு. அதில் கட்டாலின்னா அவ்வளோதான். எங்கள் வீட்டில் குளித்தாண்டு வச்சுருக்காங்க. போய் படிக்க வேண்டியதான். நான் ஒன்றுமே எழுதுறதுக்கு வைக்கலாம் முடியல. நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்துலாம் போயிடுவான் அப்படியே. ஓகே, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? அதான் தெரியல. நான் பாஸ் ஆகவே முடியாது. ஓகே, கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்குங்களா? ஆமாம், கெமிஸ்ட்ரி கூட 60 மார்க் கூட வரணும். ஃபிசிக்ஸ்லாம் வாய்ப்பு இல்லை. இங்கே வராது. நான் சரி, ஓகே சரி, ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உங்கள் நேம்? ஹரிஷ். உங்கள் நேம்? செல்வன். உங்கள் நேம்? ஓகே, எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருக்கா? நோ 1 மார்க் எவனா எழுதினது ஜிலேபி என்ன செடிக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி குழப்பமா சரி எனக்குலாம் பிடிக்கவே இல்லைண்ணா. நான்லாம் படுத்து தூங்கிட்டு 1/2 மணி நேரம் தான் எழுதிட்டு இப்போ படுத்ததான் முன்னாடி ஒரு பையன் காமிச்சான் தெய்வம் மாதிரி குர்ராமாப்பி நான் பாட்டுக்கு பேப்பரை வாங்கி ஒரு 5 மார்க்கு 3 மார்க்கெல்லாம் எழுதி வச்சுட்டேன். மார்க்கு போட்டால் பரவாயில்ல, பாஸ் ஆனால் போதும். மற்றபெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. கொடுக்குற 1 மார்க்கே எழுத முடியாது. இதில் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற அப்படி கேட்கறலாம் கேட்டால் என்னத்தானே எழுதுறது? இப்போ 1 மார்க் மட்டும் ட்விஸ்டாக கேட்டுட்டாங்களா? கெமிஸ்ட்ரிக்கு அப்படி தானே பண்ணானுங்க, இதுக்கும் 2-3 அப்படி தானே பண்ணி வச்சிருக்கானுங்க. 3 மார்க்லாம் யார் அச்சடிச்சதுன்னே தெரியல. அந்த அச்சடிச்ச எங்கேயாவது கம்பெனி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எந்த யூனிட்ல வந்துச்சு? ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்துச்சா, செகண்ட் வால்யூம்ல வந்துச்சா? நோ, எனக்கு அந்த கொஸ்டின் நான் இப்போ பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. நம்ம புக்கில் அப்படி கொஸ்டின் இருக்கானே எனக்கு இப்போ பார்த்து தானே தெரியும். இங்கே பாரு, இதில் எனக்கு நான் ஓப்பன் பண்ண உடனே சரியா நான் படிக்கிற நான் 2 மார்க்கு நினச்சேன். சரியா 1 மார்க்கே 7 பேஜ். TN18க்கு லைக்கை பறக்க விடு, சப்ஸ்கிரைப்பை தெரிக்க விடு. நான் நேம்மா? ஓகே, நீ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஈஸியா டஃபா? டஃப்லாம் கொஞ்சம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, எந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? 3 மார்க். 3 மார்க் கம்பல்சரி தான் இருந்துச்சு. எல்லா ஈக்குவேஷன் தான் ஃபுல்லாக கேட்டுருந்தாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. 2 மார்க்கு ஏதோ 2-3 தெரிஞ்சுது. 2 மார்க் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டுருந்தாங்க. எல்லாமே ஒரு டஃப்பாக தான் கேட்டுருக்காங்க. 5 மார்க் ஓரளவுக்கு ஓகே. 5 மார்க் தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. 1 மார்க்கில் எப்படி மார்க் இருந்துச்சு? 1 மார்க் சரி, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 1 மார்க்கில்? 1 மார்க்கில் 13 மார்க் வரும். 13 மார்க் வந்துடும். ஓகே, ஓவராலாக எவ்வளோ மார்க் எடுப்பீங்கம்மா? ஓவராலாக ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஃபிசிக்ஸில் எப்பவுமே நான் வந்து 70க்கு மேலே தான் வாங்குவேன். இந்த டைம் கம்மியாக தான் மார்க் வரும். டஃப்பாக கேட்டாங்க. சரி, ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. கனி, உன் நேம்மா? நான் மோனிஸ்தரன். ஓகே, இன்றைக்கி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தா? டஃப்பாக இருக்குங்களா? கம்பல்சரி கொஸ்டின் அப்படி இருந்துச்சு? ஈஸியாக தானே. கம்பல்சரி போட்டாலும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சம்மு கொடுத்துருக்காங்க. 5 மார்க் சம்மா இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் போட்டால் அதெல்லாம் பல எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பழைய எக்ஸாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டஃப்பாக கொடுத்து. ஏன்னா இந்த நந்தினி யாரும் 600 எடுத்துட்டாங்க. டஃப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க? 50. ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? 50 வரும். 50 மார்க் வருங்களா? 50 வரும். ஓகேம்மா, ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்தா? ரொம்ப டஃப்பாக. கம்பல்சரியில் எப்படி இருந்துச்சு? கம்பல்சரியில் எக்ஸாம் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். 2 மார்க்கில் வேணால் ஓகே. 2 மார்க் தான். 2 மார்க்கில் ஓகே. 1 மார்க்கு கொஞ்சம் ஓகே. 3 மார்க்கில் சொல்லவே முடியாது. சுத்தமாக எதுவும் சரியில்லை. கம்பல்சரி கொஸ்டின்? கம்பல்சரி கொஸ்டின் சுத்தமாக இல்லைண்ணா. எல்லாமே சம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 2 மட்டும் தான் தியரிட்டிக்கலாக கேட்டிருந்தாங்க. ஒரு தியரிட்டிக்கலாக கேட்டது ரொம்ப கம்மி தான். எல்லாமே சம்ஸ் கேட்டுட்டாங்க. ஓகே. சரிம்மா, இப்போ வால்யூம் கம்பல்சரி வந்து வால்யூம் 1லேருந்து கேட்டிருந்தாங்க, வால்யூம் 2லேருந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. கட்டாக போகுன்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால இதுவாக ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எதுவுமே அப்படி இல்லை. ஓகேம்மா, நீங்கள் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? ஐஏஎஸ் ஸ்டடிஸ், MBBS இல்லை இன்ஜினியரிங்கா? CSE, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. நேம்மா? உங்கள் நேம்? ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? 3 மார்க் டஃப் தான். எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்களா? ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, மற்றபடி ஓகேம்மா. நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? 50. நீங்கம்மா? சரி, ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட்மா.